மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்றாங்க. ஒரு 100 மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகளும் பண்ணிருக்காங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு தப்பு வந்து தப்பு இல்லன்னு ஆயிடுமா? சரி, இது தப்பு ரைட் நான் சொல்ல வரல. இங்க நான் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. 4ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யல பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து போன ஜென்மத்துல தப்பு பண்ணாதான் அழகா இல்லன்னு சொல்லும் போது அது அந்த தப்பை எப்படி நம்ம சரி சொல்ல முடியும்? அது நீலாம் வந்து உங்க சொந்த கருத்து தான். இப்ப உங்களை யார் இது கேள்வி கேட்க? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேட்கிறேன். தமிழ்ல அந்த இந்த படத்தை கூட பாத்திருப்பீங்க, புலிகேசி படத்துல அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதான் கொண்டுடுச்சே. ஒரு ஆசிரியரை பார்வைத்திறன் ஆசிரியர் சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லெட் மீ எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க, நான் சொல்றேன் கோட்லாம் விடுங்க, கோட்லாம் தட்டி விடுங்க. வந்த டிரைவர் அதெல்லாம் கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு கட்சியில் இருக்கு. மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்றாங்க. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு 100 மாற்றுத்திறனாளி மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகளும் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களா, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு தப்பு வந்து தப்பு இல்லன்னு ஆயிடுமா? சரி, இது தப்பு ரைட் நான் சொல்ல வரல. இங்க நான் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. அண்ணன் என்ன பேசியிருக்காங்க? நல்லது வந்து மகாவிஷ்ணு மட்டும் பண்ணல, உலகத்துல பல லட்சம் பேர் பண்றாங்க. தப்பு யார் பண்ணாலும் அவங்க முன்னாடி வழக்குகள் போயும் ஊடகம் கேள்வி கேட்கும். அதுக்கு ப்ரமோஷனுக்கு தனியா நீங்க வச்சுக்கோங்க, ஐடி விங் வச்சுக்கோங்க. அதை ஊடகங்கள் செய்யாது. 4ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யல பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து போன ஜென்மத்துல தப்பு பண்ணாதான் அழகா இல்லன்னு சொல்லும் போது அது அந்த தப்பை அந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த சேனல் பிரதர்? சூப்பர் பிரதர். எல்லாமே போட்டீங்க. எல்லாமே அது நீலாம் வந்து உங்க சொந்த கருத்து தான். இப்ப உங்களை யார் இது கேள்வி கேட்க? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேட்கிறேன். யாரும் சொல்லி எல்லாம் கேள்வி கேட்க. சரி பிரதர், நான் வந்து 5 அறிவு கிடையாது, எனக்கு 6 அறிவு இருக்கு. நான் அனைத்து ஊடகங்களையும் பார்த்தேன். நேத்து முழுக்க அந்த செய்தியை ஃபாலோ பண்ணேன். செய்தி வெளியிட்டு இருக்கு, அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறேன். 2 நாளா கேள்வி கேட்க அவசியம் கிடையாது. 2 நாளா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் பிரதர், நீங்க சென்டென்ஸ் முடியும் இல்லையா? தமிழ்ல அந்த இந்த படத்தை கூட பாத்திருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க. மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்றாப்ல. அந்த இதுல நகைச்சுவை. தமிழ் மெய்யல், தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதான் கொண்டுடுச்சே. ஒரு ஆசிரியரை பார்வைத்திறன் ஆசிரியர் சத்தியமா யாரும் மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றுத்திறனாளிகளை மனதில் புண்படுத்தணும்ன்ற வந்து ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஸ்ஸோ மீடியாவோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இந்த மாதிரி பெருசா ஆகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்க வந்து ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து ப்ரூஃபே இருக்குது. ஸோ வந்து அவங்க சார்பாக எங்கள் குருஜி சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் கேட்குற மன்னிப்பு இப்போ அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணனே கேட்பாங்க. அண்ணனை ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும், டீகோட் பண்ணிடுவோம். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. பேச விடலையே சார். அவரே வந்து சங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு. உங்களுடைய சிஇஓட அறிவு எல்லாமே கரெக்ட் தான். சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லெட் மீ எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க, நான் சொல்றேன் கோட்லாம் விடுங்க, கோட்லாம் தட்டி விடுங்க. அட கோட்லாம் விடுங்க, அப்படி கிடையாது. இருங்க ரஜினி இருங்க. இப்போ என்னோட பேர் வணக்கம், என்னோட பேர் குகன். நான் விருகம்பாக்கத்துல இருந்து வரேன். நீங்க முழுக்க படங்களை எடுத்துக்காட்டா சொல்றீங்க. நீங்க டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். இல்ல இப்போ சொல்றாங்கல்ல, சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாட்ட சந்திரமுகி ஆயிட்டா அப்படின்றப்ப. அப்போ வந்து அண்ணன் வந்து தவறா எதுவுமே பேசல.
நீங்கள் அடுத்த அதாவது வந்து அவரோட கருத்தும் கிடையாது. அடுத்த நீங்கள் வந்து இப்போ நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் வந்து இவரோட, அதாவது பிரதர் ஹாஸ்பிட்டலா ஒருத்தங்க சொன்னதை மேல்கோள் காட்டி ஒருத்தர் சொல்றத மேல்கோள் காட்டி, அதாவது வந்து ஒருத்தர் சொன்னதை மேல்கோள் காட்டி சொல்றதுக்கு அவர் மேல வழக்கு பதிய முடியாது. இது அவர் சொந்த கருத்து கிடையாது. திருவள்ளுவர் குறை சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்கிறோம் பிரதர். இங்க பாருங்களேன், சரி இங்க பாருங்க, துபாயில கிளாஸ் இருக்கு, சிங்கப்பூர்ல 8ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வீடியோவில்? நான் இந்திய இறையாண்மை சட்டத்தை மதிக்கிறேன், இந்தியா பைலா நான் மதிக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்தால் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஹாஸ்பிட்டலாக லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் உள்ளே இருப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போனாங்க? என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஏன் பிரதர்? நன்றி பிரதர். இதுதான் குகன், என் பேர் குகன், விருகம்பாக்கத்துலேருந்து வரமா, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பிரதர். நான் வந்து அவரோட டிரைவர் பிரதர், மகாவிஷ்ணு அண்ணனோட குருஜியோட டிரைவர் நான். ஆமாம் பிரதர். நான் ஒரு 7 வருஷமா இருக்கேன் பிரதர். ஃபாலோவராக இருந்து வந்த டிரைவர் பிரதர். ஏன் பிரதர்? அதெல்லாம் கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு பிரதர்? கட்சியில் இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே, அதெல்லாம் தேவையில்லாத. அதெல்லாம் நன்றி.